இத்தனை காலங்கள் இந்த மருமகளுக்கும் இந்த மாமியாருக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த பையனுக்கு இருக்குதா, இல்லைனா 2 பேரையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ஜாதகருக்கு இருந்தது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிலவாது. 12 ராசி கட்டங்களில் கிரகங்கள் எந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு தான் கீழே வரும். கிடையாது, உங்களுடைய ஜாதகம் மட்டுமே உங்களுக்கு வேலை பார்க்கும். பொதுவாக இந்த 10ஆம் பாவகம் மாமியார் அப்படிங்கிறது லக்னத்தில் இருந்ததுன்னா அதிகமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கத்தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக இருக்குது. சனி பகவான் லக்னத்தில் இருந்தாங்க அப்படின்னா மாமியாரோட ஆளுமை இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துல, மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த குழந்தைகளில் அதீத ஈடுபாடுங்கிறது இந்த மாமியாருக்கு இருக்கும். நம்ம பார்க்குறத விடையே அவங்க பார்த்துக்கிறாங்க, நான் தானே பெற்றெடுத்தேன் குழந்தைய அப்படிங்கிற ஒரு போராட்டம் கூட இந்த பெண்ணிற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதே சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தான்னா அந்த மாமியார் சொல்கிறது தான் வீட்டில் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இதை இதை எடுத்துவே, இதை இந்த நேரத்தில் செய், இந்த துணியை போடு, இந்த துணியை மடக்கு, இதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடியது தானேங்க. கண்டிப்பாக. ஆனால் வேறு ஒரு நபர்கள் மூலமாக, அதுவும் அந்த மாமியார் மூலமாக அந்த வீடு இயங்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, மாமியார் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை சண்டை சண்டை. நம்மளால தான் சண்டைன்னு அவங்க உணர மாட்டாங்க. அந்த ஜாதகர் அந்த அம்மா ஏதாட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனைக்கு காரணம் மாமியார் அப்படிங்கிறதே சொல்லிடுவாங்க. இது வந்து ஜாதகம் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம அழகாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.